வணக்கம். குற்றம் சாட்டப்பட்டவரை குற்றவாளியாக்கக்கூடிய எதையும் காட்டும்படி கட்டாயப்படுத்த முடியாது என்று நீதிமன்றம் குறிப்பிட்டிருக்கிறது. இது சத்யகி சவார்கர் வெர்சஸ் ராகுல் காந்தி வழக்கினுடைய தீர்ப்பாக பார்க்கப்படுகிறது. 2023 ஆண்டு இந்துத்துவ சித்தாந்தவாதி விநாயக் தாமோதர் சவர்கருக்கு எதிராக அவதூறாக பேசியதாக கூறப்படும் புத்தகத்தை தாக்கல் செய்யுமாறு எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியை கட்டாயப்படுத்த உத்தரவிடக் கோரிய சத்யாகி சவார்கரனுடைய மனுவை புனேவில் உள்ள சிறப்பு எம்பி மற்றும் எம்எல்ஏ நீதிமன்றம் வியாழக்கிழமை ஒட்டுமொத்தமாக நிராகரித்திருக்கிறது. காந்திக்கு எதிராக தொடர்ந்த அவதூறு வழக்கில் சத்யகி சவார்கர் புகார் அளித்துள்ளார். இந்த வழக்கை விசாரிக்க நீதித்துறை முதல் வகுப்பு நீதிபதி அபோல் ஷிண்டே காந்தி தனது உரையில் குறிப்பிட்ட வழக்கை தாக்கல் செய்ய கட்டாயப்படுத்த முடியாது என்று கூறியிருக்கிறார். அவர் பின்வருபவற்றை சுட்டிக்காட்டியும் இருக்கிறார். புகார்தாரர் கோரும் ஆவணம் மற்றும் புத்தகத்தை சமர்ப்பிக்க குற்றம் சாட்டப்பட்டவரை கட்டாயப்படுத்த முடியாது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு 23 படி எந்த ஒரு குற்றத்திலும் குற்றம் சாட்டப்பட்ட எந்த ஒரு நபருக்கும் தனக்கு எதிராக சாட்சியாக இருக்க கட்டாயப்படுத்தக்கூடாது. எனவே குற்றம் சாட்டப்பட்டவரை குற்றம் சாட்டும் ஆவணங்களை தாக்கல் செய்ய உத்தரவிட முடியாது என்று நீதிமன்றம் கருதுகிறது என்று நீதிமன்றம் கூறியிருக்கிறது. விநாயக் சவர்கரின் பேரன் சத்யகி சவார்கர் மார்ச் 2023 லண்டனில் உள்ள உரையின் போது ராகுல் காந்தி தெரிவித்த கருத்துக்களுக்கு பதிலளிக்கும் விதமாக அவதூறு வழக்கு தொடர்ந்திருந்தார். சவார்கரின் எழுத்துக்களில் விவரிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படக்கூடிய ஒரு சம்பவத்தை காந்தி குறிப்பிட்டதாக கூறப்படுகிறது. அங்கு அவரும் மற்றவர்களும் ஒரு முஸ்லிம் மனிதரை தாக்கினார். இந்த செயலை சவர்கர் மிகப்பெரிய அளவில் தனக்கு சந்தோஷம் ஊட்டக்கூடியதாக இனிமையானதாக கண்டதாக காந்தி கூறியிருந்தார். சவர்கரின் எந்த படைப்புகளிலும் இதுபோன்ற சம்பவம் இருப்பதை சத்யகி சவார்கர் மறுத்து அவதூறு வழக்கை தொடங்கினார். இந்த கூற்று தவறானது மற்றும் அவதூறானது என்றும் வாதிட்டிருந்தார். பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீத் அதாவது தற்போதைய விதிமுறைகளின்படி பிரிவு 94 கீழ் தாக்கல் செய்யப்பட்ட விண்ணப்பத்தில் காந்தி தான் மேற்கோள் காட்டியதாக கூறப்படும் புத்தகத்தை வெளியிட உத்தரவிடுமாறு சவார்கர் கூறினார். இந்த மனுவை எதிர்த்து ராகுல் காந்தியினுடைய வழக்கறிஞர் விசாரணை இன்னும் தொடங்கவில்லை என்றும் குற்றம் சாட்ட ஒருவரை தற்காப்பு பகுதியில் ஒரு பகுதியாக இருக்கும் விஷயங்களை வெளியிடவோ அல்லது சமர்ப்பிக்கவோ கட்டாயப்படுத்த முடியாது என்றும் வாதிட்டார். ஒட்டுமொத்தமாக கடைசியாக கூறப்பட வேண்டியது என்னவென்றால், இருதரப்பு வாதங்களையும் கேட்ட பிறகு நீதிமன்றம் ராகுல் காந்திக்கு ஆதரவாக தீர்ப்பளித்திருக்கிறது. அத்தகைய உத்தரவு அடிப்படை உரிமைகளை மீறும் என்றும் கண்டறியப்பட்டிருக்கிறது. இறுதியாக நீதிமன்றம் கூறியதாவது, கேள்விக்குரிய ஆவணங்கள் குற்றம் சாட்டக்கூடிய தன்மை கொண்டவை. மேலும் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு எதிராக அவற்றை தாக்கல் செய்ய முயற்சி செய்யப்பட்டுள்ளது. குற்றம் சாட்டப்பட்டவரை தனக்கு எதிராக சாட்சியாக இருக்க கட்டாயப்படுத்த முடியாது அல்லது தனக்கு எதிராக குற்றம் சாட்டக்கூடிய தகவல்களை சமர்ப்பிக்க கட்டாயப்படுத்தவும் முடியாது என்று நீதிமன்றம் தெள்ள தெளிவாக கூறியிருக்கிறது. எனவே இந்த வழக்கு மற்றும் விண்ணப்பத்தை நீதிமன்றம் நிராகரிக்கிறது. காந்தியின் சார்பாக வழக்கறிஞர் மிலிந்த் பவார் ஆஜராகி இருக்கிறார். சவார்கர் தரப்பில் வழக்கறிஞர் சங்கரம் கோல்ஹட்கர் ஆஜராகி இருக்கிறார். என்னவாக இருந்தாலும் ராகுல் காந்தியின் மீது அவப்பெயர் அல்லது அவர் மீது மோசடி வழக்குகள் அல்லது இதே போன்ற மோசமான வார்த்தைகளால் பேசிவிட்டார், டிஃபமேஷன் வழக்குகள் போன்றவைகள் போடப்பட்டாலும் கூட அதிலிருந்து எப்படியாவது சட்ட விதிமுறைகளை வைத்து வெளியே வந்து விடுகிறார் ராகுல் காந்தி. பாஜகவும் தங்களால் முடிந்த வரையிலும் பார்க்கிறார்கள், RSSம் தங்களால் முடிந்த வரையிலும் முயற்சி செய்து பார்க்கிறார்கள். ஆனால் எதுவுமே இங்கே நடைபோகவில்லை என்பதுதான் உண்மையான விஷயம். மற்றொரு சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.